தன்னோட மனசுல எந்த ஒரு காயமுமே இல்லாத மனிதர்கள் அப்படின்றவங்க ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமான கவலைகளையும், காயங்களையும் மனசளவுல சுமந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அதனால உங்களோட மனசுல இருக்கக்கூடிய காயங்களுக்கு மருந்தா, ஆறுதலா இன்னொருத்தர தேடாதீங்க. எவ்வளவோ பேர் உங்களுக்கு ஆறுதல் சொன்னாலுமே கூட, நீங்க மனசு வச்சா மட்டும் தான் உங்களோட கவலைகள்லேருந்து நீங்க மீள முடியும். எல்லா காயங்களையும் உங்களோட மனசுல போட்டு தேக்கி வச்சுக்கிட்டே இருக்காதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. ஏன்னா, மனசு காயப்பட்டுருச்சு அப்படின்னும்போது, அது கண்டிப்பா உடல் நலத்தையும் பாதிக்கும். நீங்க மத்தவங்களுக்கு எவ்வளோ முக்கியமோ என்னமோ தெரியல. ஆனா, உங்களுக்கு நீங்க முக்கியம். உங்களோட உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால அப்பப்ப நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் தனிமையில அழுது தீர்த்துருங்க. இல்ல, நான் யார்கிட்டயாவது சொல்லி தான் அழணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, உங்களோட கஷ்டங்கள இறைவன்கிட்ட மட்டும் சொல்லி முறையிடுங்க. அது மட்டும் இல்லங்க, எவ்வளவு நெருங்கின உறவா இருந்தாலுமே கூட, கடைசி வரையும் நம்ம கூட வரவங்க அப்படின்றவங்க யாருமே கிடையாது. அதனால கொஞ்சம் உங்களோட மனசையும் பக்குவப்படுத்துங்க. அப்பதான் மனசும் கொஞ்சம் லேசாகும். நம்மளும் அடுத்த வேலையில கவனமும் செலுத்த முடியும். நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோக்கு ஒரு லைக் குடுத்துட்டு, உங்களோட ஒப்பீனியன எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.